வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க. காவல்துறையினர் தயாராக இருக்காங்க. இது தலைமைச் செயலகத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகள். இல்ல கவர்னர் பேலஸ். இல்ல ராஜா இது தலைமைச் செயலகம் அந்த வாயில் பாருங்க. தலைமைச் செயலகம். முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு நேராக கோட்டைக்கு வருவார். அவர் வந்த உடனேயே அவருக்கு அரசு மரியாதை, முழு காவல்துறை மரியாதை வழங்குவதற்காக தயார் நிலையில ஒத்திகை செய்றாங்க. சென்னை செக்ரட்டரியேட்ல ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ல இருந்து நம்ம காட்சிகளை பார்க்கின்றோம். கோலமிட்டு தோரணம் கட்டி, வாழை தோரணம் கட்டி, மாத்தோரணம் கட்டி தலைமைச் செயலகமும் கூட விழா கோலம் பூண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். அங்கே காவல்துறையினர், காவல்துறையுடைய தலைவராக, நிர்வாக தலைவராக, ஹெட் ஆஃப் த கவர்மெண்டாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொறுப்பேற்க இருக்கக்கூடிய திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் வருகிறார். ஆளுநர் வர ஒரு பக்கம் ராகுல் காந்தி நேரு உள் விளையாட்டு அரங்குக்கு வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ராகுல் காந்தி அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் நீண்ட நாள் நட்பு இருக்கிறது. ரொம்ப நாளாக அவர் நான் இளைஞர் காங்கிரஸ்ல சேர்ந்து பொறுப்பில் இருக்கணும்னு விஜய் அவர்கள் அவரை போய் கேட்டு சந்திச்சு பேசினதாக சொல்லுவாங்க. அப்ப ராகுல் காந்தி அவர்களே, நீங்க ஒரு பெரிய ஸ்டார், நீங்க தனியாவே கட்சி ஆரம்பிங்க, உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு அவரை வாழ்த்தி அனுப்பியதாக அவர் சொல்லுவாங்க. அன்று கொடுத்த வாழ்த்து இன்று உண்மையாக இருக்கிறது. அதற்கு சாட்சியாக ராகுல் காந்தி அவர்களே நேர்ல வருகிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. குரல் கொடுக்கவும் செஞ்சிருக்கிறார். மர்சல் படத்துக்கு குரல் கொடுத்திருக்கிறார். ஜனநாயகன் படத்துக்கு. கரூர் விவகாரத்துல திமுக கூட்டணியில் இருந்தாலும் விஜய் கொண்ட முதல் கால் திரு ராகுல் காந்தி கிட்ட, நீங்க கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு. பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு நம்ம இப்பதான் களத்துல பாக்குறோம். வீட்டு உபயோக பொருட்கள் வாங்க பூர்விகா அப்ளையன்சஸ் வாங்க.